ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டின்னர் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வானல் வச்சிடலாம். வானலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் சாப் பண்ணி வச்சுருந்தா ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியனும் சில்லியும் வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுங்க வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முன்னாடி சாப் பண்ணி வச்சதாவது அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த டைமில் வந்து சில்லி பவுட்ரு அந்த காஷ்மீர் சில்லி பவுட்ரு ரெண்டும் நான் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா வேணுன்றவங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரம் மசாலா பிடிக்காது, ஸோ அதனால் வந்து ஆட் பண்ணல. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அது கருக கூடாது பார்த்துக்குங்க. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து தக்காளிக்கு அப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணால் அதில் அந்த குழம்புல வந்து அந்த கறிவேப்பிலையோட ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எப்பவுமே தக்காளி போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டு அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எனக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை க்ளோஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் இதுவானதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கப்புறம் இது எல்லாமே எனக்கு சாப் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் தான். நாட் ஒன்லி கிச்சனுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்துவாங்க. பெருக்கிறதுலேருந்து துடைக்கிறதுலேருந்து பாத்ரூம் கழுத்துலேருந்து எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே சமைக்க போகிறதா இருந்தால் அவங்க வந்து எனக்கு அரைக்கிறது கட் பண்ணி தர்றது எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுக்குறது. இப்போ தக்காளியும் கரெக்ட் லெவல் வந்துடுது. இந்த டைமில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணும்போது அந்த வெஜிடபிள் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து வெஜிடபிள் போடும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கிறது. அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். கொதித்து வர்ற டைமில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் எப்பவுமே நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒன்றுமே சமைக்க தராத பிளாங்காக இருந்தோம். ஈவன் நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு ஒன்றும் சமைக்க தருது பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவும் வந்து நான் என் மாமியார் கூட இருக்கும்போது வந்து பெருசாக எனக்கு தெரியல. நான் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் சவுதி ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒன்று பார்த்து ஒன்று ட்ரை பண்ணுறேன். அதுவும் எல்லாம் நல்லாமே வந்துடுது. மேபி ஹஸ்பண்ட் மேலே இருக்க லவ்வால் இதெல்லாம் கரெக்டாக வந்துடுதா என்னன்னு தெரியல. இட் மேபி இருக்கலாம், ஐ திங்க். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நான் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் கூட நான் சீரகம், சோம்பு, பெப்பர் இது 3 வந்து அரைச்சிருக்கேன். இது 3 வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கேன். கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம் கிடையாது. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த டைமில் வந்து நான் வந்து கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 to 12 வந்து ஒரு மிக்ஸி இதில் போட்டு அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை இதில் ஆட் பண்ணும்போது அது நல்ல ஒரு மில்கி குழம்பு வந்து நல்ல திக்னஸ் வரும். அண்ட் வந்து ஒரு மாதிரி க்ரீமி நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது கொஞ்ச நேரம் கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது இறக்குற சமயத்தில் இப்போ வந்து குழம்பு வந்து கொதிச்செடுத்து தேங்காய் பால் அதோட கொதிச்சது எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருக்கு. ஸோ இந்த டைமில் நான் அந்த அரைச்சி வச்சுருந்த கேஷ்யூ நட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இது இப்போ ஒரு மாதிரி க்ரீமி டைப் வந்துடுச்சுங்க இல்லையா, குழம்பு கொஞ்சம் திக்காகிடுது. ஸோ இந்த டைமில் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருந்து கொத்தமல்லி அது வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. கொத்தமல்லியை வந்து இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், சின்னதாக கட் பண்ணி. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆச்சு. ஜஸ்ட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நான் இறக்கிட்டு போகிறேன். அவ்வளோதான், அது முடிஞ்சிட்டு. இதுக்கு இப்போ வந்து மெயின் டிஷ் பண்ணணும். அந்த மெயின் டிஷ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன். என்னென்னா வந்து ராகி பால் பண்ண போகிறேன். அது கர்நாடகாவில் வந்து ராகி பால் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வந்து அது கல்லின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து மலையாளி. கர்நாடகா பார்ன் அண்ட் பாட்டம் கர்நாடகான்ற வச்சு இந்த ராகி பால்லாம் சாப்பிட்டு ரூடி ஆகிடுது. அதனால் ராகி பால் வேணும்னு கேட்டாங்க. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் பெருசாக இது சாப்பிட்டது கூட கிடையாது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பிகாஸ் ஆஃப் எனக்கும் பெருசாக ஐடியா கிடையாது. ட்ரை பண்ணலாம், நல்லா வரும்னு நினைக்கிறேன். அந்த ராகி பாலுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உள்ள குழம்பு தான் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். நார்மலாக உள்ள குழம்பு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காதுன்ற வச்சு நான் வந்து ராகி பால் அந்த குழம்பு பண்ணேன்.
இப்போ நான் ராகி பால் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ராகி பவுடரு, உப்பு அண்டு வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேஸ் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து அது திக்காகிடும். திக்காகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது அது மீன். ஸோ கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவுடர் போட்டு ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா திக்னஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes வந்து அதை பாயில் பண்ணுறதுக்கு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அந்த 2 to 3 minutesல அது வந்து இன்னும் பாயில் நல்லா வெந்திருக்கும். அப்புறம் தண்ணி கையில் தொட்டு போட்டுட்டு அதை ஜஸ்ட் டச் பண்ணி பாருங்கள். டச் பண்ணி பார்த்தா அது கையில் ஸ்டிக் பண்ணலன்னா அது வெந்துடுது அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பால் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து என் ஹஸ்பண்டோடைய டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதில் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பால் ரெடி ஆகிடுது. நாங்களும் சாப்பிட போகிறோம். எல்லாம் சாப்பிடுங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ சேனல், ஸோ கைண்ட்லி சப்போர்ட் அவர் சேனல். பை, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.